This video is for educational purposes only. Okay, so straight picture குள்ள போயிடுறேன். ஸோ என்னென்னா மிஸ்டர் எக்ஸ் இஸ் அ ட்ரக் பர்சன், லைக் ஹீ செல்ஸ் ட்ரக்ஸ். ஓகேவா? ஸோ ஆனால் அவரோட காசை வந்து ரொம்ப லெஜிட்டிமேட்டாக காட்டுவாங்க. நான் வந்து ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன், அதுலேருந்து தான் எனக்கு இவ்வளோ காசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அது என்னென்னா, இப்போது அவர்கிட்ட வந்து ரொம்ப ட்ரக்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ லைக் அவங்க அந்த ப்ராசஸ்லாம் தெரியுங்களா, பிரேக்கிங் பேட் அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த குக்கிங் ப்ராசஸ் அதெல்லாம் முடிச்சக்கப்புறம் அது சேலுக்கு போகும். அண்ட் சேல்னால் பிளாக் மார்க்கெட்டில் சேல், யாருக்குமே தெரியாமல் சேலுக்கு போகும். அண்டு பெட்லர்ஸ் இருப்பாங்க. பெட்லர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை விற்பாங்க. லைக் ஒரு பெரிய ஆள்கிட்ட வந்து ஒரு சின்ன பாஸ் மாதிரி அவங்கக்கிட்ட ஒரு 4 பேர் இருக்காங்க. ஒருத்தர்கிட்டேருந்து 4 பேருக்கு போகும், ஒரு சின்ன பாஸ் மாதிரி. அந்த 4 பேர்லேருந்து ஒரு 30-40 பேர்கிட்ட போயிடும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக இது பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு நடக்கும். அண்ட் அது வந்து அந்த சின்ன சின்னதாக பேக்கெட்ஸாக இருக்குல்ல, அந்த ட்ரக்ஸ் வந்து டு த பீப்புள் போகும் இன் அ வெரி டிஸ்க்ரீட் மேனர். யாருக்குமே தெரியாமல் இந்த மாதிரிலாம் போகும். ஒரு சில சமயம் தெரிஞ்சே கூட போகும். ஸோ இந்த மாதிரி போகும்போது லைக் கண்டுக்காமல், கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் கண்டுக்காமல் அப்படி கூட போகும். ஸோ இந்த மாதிரி போகும்போது அவங்கக்கிட்டேருந்து ஒரு காசு வாங்குவாங்கள, அந்த காசு வந்து திருப்பி இந்த 4 பேர்கிட்ட போகும். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான், ஒரு சின்ன கேஸ் ஸ்டடி மாதிரி சொல்கிறேன். இதை விட நிறையா எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நான் புரிய வைக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஸோ இந்த 4 பேர்கிட்ட போகும்போது இந்த 4 பேருமே ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஓன் பண்ணுறாங்க. லைக் ஹோட்டல் பிஸ்னஸ், கார் வாஷ் பிஸ்னஸ், அண்டு லைக் லாண்ட்ரி பிஸ்னஸ். ஏதோ ஒரு சின்ன பிஸ்னஸ் வந்து இந்த 4 பேரும் ஹோல்ட் பண்ணுறாங்கன்னா, லைக் இவங்களே வந்து ஒரு 10 பேர் வந்து ஹையர் பண்ணிவிட்டு லைக் நீங்கள் என் கடைக்கு வாங்க, துணி வந்து சும்மா எடுத்துகிட்டு வாங்க, பரவாயில்ல, நான் காசு வந்து லைக் கொடுக்குற மாதிரி கொடுங்க, ஆனால் எனக்கு வந்து அந்த ட்ரக் பணத்தையும் சேர்த்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா, லைக் இந்த நார்மல் பீப்புள் இருக்காங்கல்ல, அதாவது நார்மல் பீப்புளும் அந்த பிஸ்னஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாமல். இதுதான் ஃப்ரண்ட்டு. லைக் ஃப்ரண்ட்டில் வந்து லாண்ட்ரி நடக்கும், ஃப்ரண்ட்டில் வந்து ஹோட்டல் நடக்கும், ஃப்ரண்ட்டில் வந்து அதர் பிஸ்னஸ், கார் வாஷ் இதெல்லாம் நடக்கும். பட் அதே சமயத்தில் இந்த மாதிரி ஒரு சில பீப்புளும் வந்து அவங்க அந்த ட்ரக்கோட பணத்தையும் இது மூலியமாகவே கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி கொடுக்கும்போது எல்லா பணம், லைக் ஜென்ரல் பப்ளிக்கும் இந்த லாண்ட்ரி வந்து யூஸ் பண்ணுவாங்க, இந்த கார் வாஷ் யூஸ் பண்ணுவாங்க, ஜென்ரல் பப்ளிக்கும் வந்து ரெஸ்டாரண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி ஆகும்னா, லைக் இந்த 2 பணமுமே ஒன்றா சேரும். நல்ல பணமும் கெட்ட பணமும் ஒன்றா சேரும். ஒன்றா சேர்ந்துட்டு லைக் இது வந்து அவங்க பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆஃப்கோர்ஸ் இவங்களுக்கெல்லாம் இந்த 4 பேருக்கும் பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல. ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. சோர்ஸ் என்னன்னு கேட்டால் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு இதுதான் சோர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் பக்காவாக வச்சுருவாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து பக்காவாக வச்சுருக்கனால அதுக்கு மேலே எதுவும் கேட்க முடியாது. பிகாஸ் அது ஒரு லெஜிட்டிமேட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்பப்படுது. அண்ட் தே ஆர் ஹையரிங் பீப்புள் டு டூ தட். லைக் அவங்க நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு காசு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி தே ஆர் ஹையரிங். ஸோ டெய்லி வாங்க, எனக்கு டெய்லி இவ்வளோ காசு கொடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அது லைக் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போகும். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னா, இப்போது இங்கே பேங்க் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணுறாங்களே, அதர் பீப்புளுக்கு அனுப்புவாங்க. லைக் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, இந்த ட்ரக் பிஸ்னஸில் இருக்கக்கூடியவங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் இந்த 4 பேர் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு 30-40 பேர்கிட்ட போகும். அது அப்படியே சுற்றி கடைசியில் வந்து இந்த பாஸ் ஒருத்தன் இருக்கான்ல, அந்த மேலே ஃபஸ்ட் லெவலில் இருக்கான்ல, அவனுக்கு வந்து லைக் சுற்றி அவங்ககிட்ட வந்துடும். அவங்ககிட்ட இப்போ வந்த பணம் வந்து ஒயிட் ஆயிடுச்சு. ஸோ பிஸ்னஸில் கொடுத்த அந்த பணம் வந்து பிஸ்னஸ்ன்னு சொல்லி 2 காசையும் மிக்ஸ் பண்ணி
அதை வந்து மற்றவங்கள்ட்ட கொடுத்து இவங்கெல்லாம் என் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லி அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ராஃபிட் மாதிரி நான் இது லைக் இது ப்ராஃபிட் மாதிரி எங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி அங்கெல்லாம் அனுப்பி கடைசியில் இந்த ஆளுகிட்ட வரும்போது அது ஒயிட்டாக மாறிடும். ஸோ இப்போது ₹1 அந்த மாதிரி இருக்குன்னா இப்போ ₹1 வந்து 90 டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கு நான் திரும்ப திரும்ப சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா என்ன அந்த ₹1 வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதுல்ல. அது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இறங்கி வேலை செய்வாங்க. ஃபைனான்ஷியல் ஃப்ராடு தான் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். லைக் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்டே வராங்க. லைக் கேஒய்சி நார்ம்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அண்டு லார்ஜாக யாராவது இப்போது சடனாக ஒரு 20 லட்சம் 30 லட்சம் வந்து டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு என்ன சோர்ஸ் எங்கன்னு சொல்லிட்டு துருவி கேள்வி கேட்கறதுக்கான ரீசன் வந்து இதுதான். அது வந்து இல்லீகலாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. பிஸ்னஸே வச்சுருந்தாலுமே துருவி கேட்குறதுக்கான காரணம் வந்து அதுதான். அது வந்து ஒரு இல்லீகல் மணியாக இருக்கக்கூடாது. இல்லீகல் மணியாக இருந்தால் அதுக்கு வந்து டேக்ஸ் வந்து பெருசாக கட்ட தேவையில்லை. ஸோ இந்த பிஸ்னஸ்ன்ற அந்த ஒரு ஃப்ரண்ட்டை வச்சு தில் பி லைக் நான் தான் பிஸ்னஸ் பண்ணுறேன்ல, எனக்கு வந்து டேக்ஸ் வந்து அவ்வளோவா செல்லுபடி ஆகாது. லைக் ரொம்ப நான் கம்மியாக தான் கட்டணும், நான் ஷேர்ஸில் வச்சுருக்கேன், நான் வந்து லைக் அவங்களே வந்து நிறையா இந்த பெயிண்டிங்ஸ்லாம் வாங்குவாங்க, ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, லக்ஸுரி ஐட்டம்ஸ் நிறையா வாங்குவாங்க. இதுக்கெல்லாம் என்ன சோர்ஸுன்னு கேட்டால் அவங்கள்ட்ட பக்காவாக டாக்குமெண்ட் இருக்கும். ஸோ இதுதான் மணி லாண்ட்ரிங். இதெல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ட்ரக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சின்ன சின்ன ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது நீங்கள் வாங்கும்போது யூ ஆர் சப்போர்ட்டிங் திஸ் கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். அண்ட் இது வந்து லைக் கண்ட்ரி லைக் இந்தியாவில் மட்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, இந்தியாவோட நிறைய நாட்டில் இன்னும் பயங்கரமாக நடக்குது. பட் நான் ஐ ரியலி டிடன்ட் திங்க் இந்தியாவில் வந்து கொஞ்சம் இவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சி பார்க்கல. பட் நிறையாவே இட் இஸ் கைண்ட் ஆஃப் இன்க்ரீஸிங். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ட் திஸ் இஸ் நாட் அ குட் ப்ராக்டிஸ். லைக் இது வந்து ஒரு எக்ஸாமை வந்து பிட் அடித்து பாஸ் பண்ணுற மாதிரி, அது யூஸ் இல்லை. லைக் யூ டென்ட் ஸ்டடி ஃபார் இட் அண்ட் யூ டென்ட் டூ எனிதிங். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிக்கிட்டால் அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ அதான் நான் சொல்ல நினச்சேன். தேங்க்ஸ் கைஸ்.